ஓகே. ஓகே கேஸ் ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். என்ன ப்ரோ ரீசெண்டாக நீ மற்ற யூடியூபர்ஸ் பற்றிலாம் பேசுகிற அப்படின்னா, பேசாமல் இருந்தது தான் நான் தப்புன்னு நினைக்கிறேன் நான் பண்ணது. நம்ம பிரதர் வாசன் ஆக்சுவலி ஏதோ ஒரு லைவ் ஒன்று போட்டிருந்தாப்புல. ஸோ அந்த லைவில் சில விஷயங்கள் மட்டும் எனக்கு பசங்க அனுப்பிச்சிருந்தாங்க. ப்ரோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் எப்போவுமே இன்னொரு யூடியூபர் வளர்ந்துருக்காரு, இன்னொரு யூடியூபருக்கு வியூஸ் வருது, இன்னொரு யூடியூபர் நல்லா சம்பாதிக்கிறாரு, இன்னொரு யூடியூபருக்கு நல்ல ஒரு ஃபேம் இருக்குது அப்படின்னு ஒரு கேவலமான மைண்ட் செட்டில் நான் எப்போவுமே என் சேனல் ரன் பண்ணதும் கிடையாது. என்ன பல வருஷமாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அது நல்லாவே தெரியும். நான் ஏதோ என் கண்டென்ட் ஏதோ என் ட்ராவல் ஏதோ என் மியூசிக் ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு இருக்கேன். நான் அதில் டவுன் ஆனாலும் அப்பானாலும் என் ஆடியன்ஸ் என்னை காப்பாற்றிட்டு தான் இருக்காங்க. ஸோ அது வகையில் நான் பார்த்திங்கன்னா சந்தோஷமாக தான் இருக்கேன். ஒரு சென்சிட்டிவான விஷயம் அப்படின்னா எனக்கு இந்த ட்ராவலிங், பைக்கிங். நான் பைக் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணப்போ ஒரு கம்மியான ஆட்கள் தான் உள்ளே இருந்தாங்க. லைக் செரி, நான், பார்த்தி. ஸோ இந்த மாதிரி இன்னும் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா உள்ள சூப்பராக ட்ராவலிங் அப்படின்றது ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் இது எப்போவுமே பார்த்திங்கன்னா யார் மேலே ஹேட்லாம் கிடையாது. ஒருத்தர் பண்ணது தப்பு அப்படின்னா எனக்கு இருக்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, எனக்கு இருக்க ஒரு ஆடியன்ஸு, ப்ரோ இதை பற்றி நீங்கள் பேசலாமே, ஒரு அட்வைஸாக கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் தான் வாசன் ப்ரோக்கிட்ட நான் பேசியிருக்கேன், வாசன் என்கிட்ட பேசியிருக்காப்புல. எந்த சண்டைலாம் எதுவுமே கிடையாது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆனால் ஒரு விஷயம் ஒருத்தர் பண்ணுறது தப்பு அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. இது தப்பு அப்படின்னு நம்ம எப்படி சொல்கிறது? நம்ம ஃபோன் பண்ணி சொல்லலாம், இல்லை மெசேஜ் பண்ணி சொல்லலாம், இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு அவேர்னஸாக ஒரு வீடியோ போடலாம். பட் இவர் மேலே இருக்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு எப்போத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு, வீலிங்கு, ஓவர் ஸ்பீடிங்கு. இது பண்ணாத அப்படின்னு சொல்லியும் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக அந்த வயலேஷன் பண்ணுறதால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து முடிஞ்சுது. அதுதான் உண்மை. வீலிங் பண்ணுறதுக்கு ஒரு ஏரியா இருக்குது, ரேஸ் ஓட்டுறதுக்கு ஒரு ஏரியா இருக்குது. இது ரெண்டுத்தையும் ஓட்டக்கூடாத ஒரு ஏரியா எதுனா ரோடு, பப்ளிக் ரோட்ஸு. அதை பிரதர் நிறைய பண்ணியிருக்காரு. அதனால தான் பிரச்சனையே ஆச்சு. அது கம்மி பண்ணிங்கன்னு சொல்லிட்டு நானும் சொல்லியிருக்கேன். பட் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு வன்மமாக தான் அவங்க கூட இருக்கிற அந்த ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க பார்த்திங்கன்னா எடுத்துக்கிறது. நீ எப்படி சொல்லலாம், உனக்கு வீலிங் பண்ண தெரியுமா, நானே ரோட்டில் போகும்போது ப்ரோ நீ வீலிங் அடிப்பியா, இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? ஒரு தப்பான விதத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் எடுத்துகிட்டு போனால் தான் இது எல்லாமே வரும். நான் வாசனை கெட்டவன் அப்படிலாம் நான் எந்த வீடியோவில் சொன்னதும் கிடையாது. பையன் துருன்னு இருக்கான் யூடியூப்பில். அவருக்கு இருக்கிற ஃபேமுக்கு, அவருக்கு இருக்கிற ஒரு ஆடியன்ஸ்க்கு நல்ல விதமாக எடுத்துகிட்டு போகலாம் சேனலை. ஆனால் ஒரு வாட்டி வயலேஷன் ஆயிடுச்சு, ஒரு வாட்டி நம்ம பண்ணது தப்புன்னு தெரிஞ்சும் மறுபடியும் அதை ரிப்பீட் பண்ணும்போது என்னன்னு சொல்லலாம், நீங்களே சொல்லுங்கள். ஒரு சாதாரணமான மனுஷன் பண்ணால் வேறு, ஒரு யூடியூப்குள்ளே வந்து ஒருத்தர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க மக்கள் அப்படின்னும் போது அது ரிப்பீட்டடாக பண்ணும்போது பார்க்குறவங்களுக்கே காண்டாகும்ல. இப்போ ஒரு பைக்கிங் கம்யூனிட்டி அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு மோட்டோ விலாக் ஜாலியாக ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு வீடியோ போடுவேன், டே 1, டே 2, டே 3, டே 4 இப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த மோட்டோ விலாக் கம்யூனிட்டியே ஸ்டார்ட் ஆச்சு. இப்படி தான் நிறைய பேருக்கு ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேர் கொடுத்துட்டே இருந்தாங்க. ப்ரோவும் ட்ராவல் பண்ணியிருக்காரு, நான் இல்லைன்னு சொல்கிறேன். பட் அந்த ட்ராவல்லே அன்வான்டான சில ஸ்டன்ட்ஸ்ன்றது தப்பான விதத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவருக்கு நிறைய பேர் சொல்லிட்டாங்க, நியூஸ் சேனல்லேயே போட்டாங்க. அதை தாண்டி திருப்பி வயலேஷன் பண்ணும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே அது பிரச்சனையாக மாறிடுச்சு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. அதை தாண்டி இவர் தனிப்பட்ட முறையாக நிறைய பேர் டார்கெட் பண்ணிவிட்டு போட்டு தாக்கிட்டே இருந்தாங்க. லைக் சும்மா கேஸ் கொடுக்கறது, எது பண்ணாலும் தப்புன்னு சொல்கிறது, நீலாம் வாழவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் சதி பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தப்புன்னு சொல்லிட்டு நான் ரீசெண்டாக போட்ட 2 வீடியோஸில் நான் சப்போர்ட்டிவாக ப்ரோக்கு பார்த்தீங்கன்னா பேசியிருக்கேன். அது யாருமே பார்க்கலன்னு நினைக்கிறேன். பட் நம்ம ப்ரோ வாசன் பார்த்தீங்கன்னா அந்த லைவில் வாய்க்கு வந்த மாதிரி அடிச்சு விட்றது. எந்த மோட்டோ விலாகரும் எந்த பைக்கிங் கம்யூனிட்டி எனக்கு இப்போது சப்போர்ட்டுக்கே வரலை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியாத விஷயம் என்னென்னா, நான் உங்களை பற்றி பேசின வீடியோஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சப்போர்ட் நான் என் சைட்லேருந்து கொடுத்துருப்போம், ஒரு நியாயமான சப்போர்ட். ஒருத்தர் ஒரு வாட்டி அடிக்கலாம், 2 வாட்டி அடிக்கலாம், இதே ஒரு பொழப்பாக நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க, விச் இஸ் ரியலி சேட். ஏன் உண்மையாகவே இந்த ரேப் கேஸ்லாம் நடக்கலையா, ஓவர் ஸ்பீடிங் யாரும் பண்ணலையா, ஃபோன் பேசிட்டு யாரும் ஓட்டலையா, ஏன் இவரை மட்டும் தனிப்பட்ட முறையாக டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்றது சப்போர்ட்டு தானே பிரதர். நான் உங்களுக்கு கூட சொல்லலை, உங்கள் ஃபேன்ஸுக்கு நான் சொல்கிறேன் மெயினாக. அப்படி இருக்கும்போது மோட்டோ விலாகிங் கம்யூனிட்டியே எனக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை டிடிஎஃப் அப்படின்னும் போது விச் இஸ் ராங் ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலி. நீங்கள் அப்படி நினச்சிட்டு இருக்கீங்க, நாளைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது எல்லாம் ஒன்று தான் சேருவோம். நீங்கள் இன்னும் தனி உலகத்தில் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் ஃபீல் இருக்கீங்க. யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணல, யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ண. நான் பேசியிருக்கேன் லாஸ்ட்டு 2 வீடியோவில், நான் சப்போர்ட்டிவாக தான் நான் பேசியிருக்கேன். நீ பார்க்கலன்னா போய் பாரு. அது பார்க்காம எனக்கு யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு எந்த அவசியம் கிடையாது. என் கண்டென்ட் ஏதோ பண்ண நான் போயிட்டே இருப்பேன். எதுக்கு நான் சப்போர்ட் பண்ண அந்த இடத்துல? ஐ ஃபீல் லைக் ஒரு மாதிரி ரொம்ப பேடாக ஃபெல்ட்டானே நான். என்னடா ஒரு பைக்கிங்கில் இருந்த ஒரு பையன் லைசன்ஸு கேன்சல் பண்ணிட்டாங்க, இதை தாண்டி மறுபடியும் ஏதோ கடலாம் வச்சு போயிட்டு இருக்கும்போது அதையும் இடிச்சிட்டு ஃபோன் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அது ஒரு கேஸ், அதுக்கு ஸ்டேஷன் கூப்பிட்டு போயிட்டு எதுக்கு இவ்வளோ ஒரு ட்ராமா பண்ணியிருக்காங்க? ஏன் மற்றவங்க யாரும் இது பண்ணுறது இல்லையா, என் செலிபிரிட்டிஸ் யாரும் பண்ணுறது இல்லையா, ஏகப்பட்ட பேர் பண்ணுறது இல்லையா அப்படின்றது தான் அந்த வீடியோவில் நான் வச்சுருக்கேனே தவிர உங்களை ஏதோ நான் டவுன் பண்ணணும், உங்களை நான் சப்போர்ட் பண்ணல,
எல்லாம் வச்சு செய்யுங்க வாசனை அப்படின்றத நம்ம எப்போவுமே சொன்னது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது தயவு செஞ்சு புரிஞ்சிங்க. கேவலமாக தேவையில்லாமல் மேன் பிளேட் ஆகாதீங்க யாரும். நான் நிறைய வீடியோஸில் இதை தான் சொல்லியிருக்கேன். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எப்படியோ அப்படி தான் நம்ம வளருவோம். நீங்கள் என்ன தான் நல்லா வளர்ந்தாலும் சுற்றி இருக்கிறவங்க கெடுத்து விடுவாங்க சில டைமில். அது உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. உங்களை இந்த மதுரையில் கூட்டு போய் ஸ்டேஷன் கூட்டு போகும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. என்னடா இது ஒரு பெரிய பஞ்சாயத்தாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கணும்? நான் சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன் கைஸ். சிம்பிளாக ஒரு விஷயம். நீங்கள் ஒரு தப்பு பண்ணுறீங்க, உங்கள் மேலே ஒரு கேஸை போட்டாங்க அப்படின்னா மறுபடியும் அந்த தப்பு நீங்கள் பண்ணுவீங்களா? அதை பண்ணுறதுக்கான மக்கள் ரொம்ப கம்மி தான். ஆனால் இதுக்கு மேலே இந்த நம்ம தப்பு பண்ணக்கூடாது, பண்ணால் பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஒதுங்கி நம்ம வந்துடுவோம். இது நார்மலான ஒரு மக்கள். இன்ஃப்ளூயன்ஸாக ஒருத்தர் உள்ளே இருக்கும்போது, ஒரு சோஷியல் மீடியாவில் இருக்கும்போது, நான் ஒரு தப்பு பண்ணுறேன், என் மேலே ஒரு கேஸ் போகுது, நான் மறுபடியும் அதை பண்ணுவேனா? பண்ண மாட்டேன்ல. மறுபடியும் அதை நான் மறுபடியும் பண்ணி கேஸ் கொடுக்குறாங்க உட்காந்து ஃபீல் பண்ணால் என்ன லாஜிக் இருக்குது? ஸோ ஒரு வாட்டி வயலேஷன் ஆச்சு, பிரச்சனை ஆகிடுச்சு. மறுபடியும் பண்ணி தான் கடைசியில் லைசன்ஸ் கேன்சல் பண்ணாங்க. ஸோ இது என்னென்னா ஏற்றுக்கிற வயசு இல்லையா? இல்லை நான் இப்படி தான் இருக்காங்களா சில பேர்? அப்படி தான் இருக்குது. இப்போது நான் இந்த ஃபியூ பைக்கர்ஸ்லாம் நாங்கள் இருக்கோம். நாங்கள் மோட்டோ விலாகிங் பண்ணும்போது, ட்ராவல் பண்ணும்போது நல்ல விஷயங்கள் நிறைய காட்டியிருக்கோம். எங்கள் மூலியமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நிறைய பேர் பைக்கில் வாங்கி ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது அது வேறு மாதிரி. ஆனால் உங்கள் சைட்லேருந்து ட்ராவல் பண்ணும்போது அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது வீலிங் பண்ணுறதுக்கு. நான் சொல்கிறது ஹார்ஷாக இருக்குல்ல, இதுதான் உங்களை வன்மமாக ஒருத்தரை கலாய்க்கிறது. பட் இதுதான் உண்மை. இதனால்தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு. சின்ன பசங்க நான் வீலிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஸ்டோரியை போட்டு டேகை போட்டு டிடிஎஃப்னு ஒரு டேகை போட்டு தான் சோழியை முடிச்சு விட்டாங்க. சரி, ஒரு வாட்டி தப்பு பண்ணுறீங்க, மறுபடியும் பண்ணும்போது இதுதான் நடக்கும் பிரதர். இப்போ கூட நான் என்ன சொல்கிறேன்னா, நிறைய பேர் பண்ணுறாங்க தப்பு. தயவு செஞ்சு காவல்துறை அவங்களே நீங்கள் பாருங்கள். ஸோ ஒருத்தரை தனிப்பட்ட மாதிரியாக இந்த மாதிரி டேக் பண்ணிவிட்டு அவங்கள மட்டும் ஒரு மாதிரி நீங்கள் டார்கெட் பண்ணுறதுன்றது விச் இஸ் ரியலி நாட் குட் அட் ஆல். அதை தான் நான் சொல்கிற ஒரு விஷயம். ஸோ இதுக்கு மேலே நான் தெளிவாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எந்த அவசியம் கிடையாது. அப்போ அந்த 2K கிட்ஸ் குட்டி இருக்கீங்கள்ல, அவங்களாம் வந்து கமெண்ட்ஸில் கதறுங்க. இப்போ கூட நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலன்னா தயவு செஞ்சு நல்ல ஸ்கூலாக போய் ஜாயின் பண்ணிட்டு தமிழ் ஒழுங்காக கற்றுங்க. இல்லையா அடுத்து நான் இங்கிலீஷ் உருதில் கூட நான் ட்ரான்ஸ்லேஷன் எதை போட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பை. தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.